பீகாரில் நடந்த தேர்தலில் வந்து காங்கிரஸுக்கான தோல்வியை வந்து பார்த்தோம். இங்கே வந்து அதை விட குறைவாக வந்து சீட் கொடுக்குற மாதிரியான சூழல் தான் இங்கே நிலவுது. இப்போ காங்கிரஸ் அவ்வளோ பெரிய கட்சி, நேற்று முளைத்த காளான்ல 125 வருட பாரம்பரியம் இந்த கட்சிக்கு உண்டு. ஆனால் ஒரு சின்ன குட்டைக்குள்ளே நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு பயம் கிடையாது, மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. 150 ஆண்டு கால வரலாறு இருக்கலாம். ஆனால் வந்து இப்போது மாநிலங்களில் வந்து நிறைய சுருங்கிருச்சு காங்கிரஸ். தைரியம் இருந்தால் எந்த கட்சியாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், எங்கள் கூட கூட்டணி இல்லாமல் போய் பாருங்களேன். அவ்வளோ தில் இருக்குல்ல, போய் பார்க்க சொல்லுங்கள். எங்கள் மேலே ஏறி பயணிக்கின்ற திமுகவும் அதிமுகவும் பயணை அடைய விட்டு நாங்கள் அவர்களை சுமந்து கொண்டே இருக்கிறோம். அதுதான் ப்ராப்ளம். செல்வப்பிரந்தகை அண்மையில் பேசும்போது காமராஜரோடு கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு வந்து ஸ்டாலின் அவர்களை சொன்னார். அப்போ வந்து உங்கள் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே சில எதிர்ப்புகள் வந்தது. திமுக தொண்டர் பலம் இல்லை, அதிமுகக்கு இன்னைக்கு தொண்டர் பலம் இல்லை. திமுகவில் எப்பப்பாரு உட்கட்சி குழப்பம் அடிச்சு ஒருத்தர் கொலை பண்ணிக்கிறாங்க. அங்கே ஒரே கோஷ்டி பூசலாக இருக்குது. ஆனால் நீங்கள் எப்போ பார்த்து பேசி கோஷ்டி பூசல்னா காங்கிரஸ்ன்றீங்க. காங்கிரஸ்னா மட்டும் ஊதி பெருசாக்குறீங்க. திமுகன்னா உங்களுக்குலாம் சொல்கிறதுக்கு பயம் இல்லை. அதாவது கூட்டணி அல்ல, அதிமுகன்னா பயம். எதுக்கும் பயம் இல்லை. ஏன் அப்போ ஏன் வந்து திமுகவில் இருக்கிற இதை நீங்கள் கேட்குறீங்க? திமுக எடுத்துகிட்டு போய் எப்பயாவது நீங்கள் உள்கட்சியில் ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே, இது சரியா? கோஷ்டி பூசல் ஏன் இவ்வளோ திமுக இருக்குன்னு இன்னும் எத்தனை பேர் நீங்கள் கேட்டிருக்கீங்க? ரிபல் மீடியா நேயர்களுக்கு உங்கள் ராஜபாரதி மூலமாக வணக்கம். இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு அமெரிக்கை நாராயணன் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன் சார். செல்வப்பெருந்தகை வந்து இப்போ அண்மையில் வந்து என்ன சொன்னார்னா, டேம் திறந்தாங்க, அதுக்கு கூப்பிடல, அரசு அதிகாரிகள் வந்து எங்களை வந்து மதிக்கிறதில்ல, ஒரு எம்பி எம்எல்ஏ வந்து கூப்பிட்டு செய்யணுமா வேணாமா அப்படின்னு சொல்கிறார். ஆனால் கூட்டணியில் இருக்காங்க. கூட்டணியில் இருக்கும்போதே அரசுக்கு எதிராக அரசு அதிகாரிகளை குறை சொல்வது எப்படி இந்த வகையில் பார்க்குறீங்க? அதை இல்லைங்க, கூட்டணிங்கிறது ஒரு தலை காதலாக இருக்கக்கூடாதுன்றது தான் அவருடைய பேச்சு. சரியானது தான் அது. நிச்சயமாக காங்கிரஸ்காரர்களையும் அங்கே பொறுப்பில் இருக்கவங்களையும் கூட்டு செய்ய வேண்டியதான் கூட்டணி தர்மம். அதை செய்யாமல் இருந்தால் சொல்ல வேண்டியது தான். கலைஞர் தானே சொல்லியிருக்காரு, தப்பு செஞ்சால் தட்டி கேளுங்க, இல்லைன்னா குட்டி கேளுங்கன்னு. சரியாக தான் செஞ்சுருக்காரு. அதை தாண்டி செல்வப்பெருந்தகை வந்து இப்போது பீகாரில் நடந்த தேர்தலில் வந்து காங்கிரஸுக்கான தோல்வியை வந்து பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து அதை விட குறைவாக வந்து சீட்டு கொடுக்குற மாதிரியான சூழல் தான் இங்கே நிலவுது இப்போ. அப்படியா? 25 சீட்டு போன முறை கொடுத்தாங்க. இப்போ அதை விட குறைவாக கொடுக்குற மாதிரி இல்லை. சில தலைவர்கள், திமுகவினுடைய தலைவர்கள் பேசுகிறாங்க. நாங்கள் கேட்குறேன் 234 தொகுதின்னு. அதனால் நீங்கள் சொல்லுவீங்களா 234 தொகுதி காங்கிரஸ் தலைவர் கேட்குறாருன்னு? அதாவது இதை முடிவு செய்ய வேண்டியது திமுக தலைமையும் காங்கிரஸ் தலைமையும். அங்கங்கே வேலையிட்டாதவங்க ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க 25, 22 அப்படின்னு. அதெல்லாம் வந்து அவர்களுடைய பொழுதுபோக்குக்காக செய்வது. அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டுலாம் பேசணும். ஆனால் இப்போ காங்கிரஸினுடைய குழு ஒன்று அமைச்சிருக்காங்க. இப்போது 5 பேர் கொண்ட குழு. அதில் வந்து கிறிஸ் சோடங்கர் தலைமையில் ஒரு 5 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்காங்க. அதில் வந்து ராஜேஷ்குமார் சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ப்ளஸ் நம்ம செல்வப்பெருந்தகை எல்லாம் இருக்காங்க. ஆனால் இதுக்கிடையிலேயே வந்து தாவேக்காவோட விஜயோட கட்சியோட நாங்கள் வந்து கூட்டணி பேசிட்டோம், அது மாதிரியான தகவல்களும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதாவதுங்க, அரசியலுங்கிறது எதுவுமே முடிகிற வரைக்கும் முடிவு கிடையாது. முடிஞ்சிச்சின்னு சொல்லலாம், முடியாதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் பாருங்கள், பாஸ்ட் டீச்சர்ஸ் அஸ் சம்திங் அபவுட் தி எலெக்ஷன்ஸ் அண்ட் கூட்டணி. கடைசி ஒரு வாரத்தில் கூட கூட்டணி மாறிய சம்பவங்கள்லாம் உண்டு. அதனால் எதுவும் தேர்தல் அறிவித்து நாமினேஷன் ஃபைல் பண்ணி அதை எடுத்து திரும்ப வாங்குகிற வரைக்கும் எதுவுமே கன்ஃபார்ம்டு கிடையாது. எல்லாம் ஒரு ஆனால் இதுதான் நடக்கும்னு சொல்லலாம். ஆனால் வந்து இதுதான் நிச்சயமாக நடக்கும்னு சொல்ல முடியாது. இல்லை, ஆனால் உங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது செல்வப்பெருந்தகை வந்து இப்போது தலைவராக வரும்போதே நிறைய காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை எப்போயுமே தொண்டர்கள் கிடையாது, எல்லாருமே தலைவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்குது. உங்களை மாதிரி ஊடகங்களாக ஏற்படுத்தக்கூடிய மாயை உண்மையல்ல. நிச்சயமாக ஒன்று சொல்லலாம். அதாவது திமுக அதிமுகவை ஒப்பிட்டு பார்க்கையில் காங்கிரஸ் அந்த நிலையில் தொண்டர் பலம் இல்லைன்றதை சொன்னால் நியாயமாக இருக்கும். தொண்டர் பலம் திமுக தொண்டர் பலம் இல்லை, அதிமுகக்கு இன்றைக்கி தொண்டர் பலம் இல்லை. திமுகவில் எப்பப்பாரு உட்கட்சி குழப்பம் அடித்து ஒருத்தர் கொலை பண்ணிக்கிறாங்க. அங்கே ஒரே கோஷ்டி பூசலாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, அதிமுகலையும் இது இருக்குது. ஆனால் நீங்கள் எப்போ பார்த்து பேசி கோஷ்டி பூசல்னா காங்கிரஸ்ன்றீங்க. இது என்ன ஊடக தர்மம் என்ன புரியல. பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் நிஜமாயிடுமாண்ணே? அப்படி இல்லை. இப்போது சத்தியமூர்த்தி பவன்லேயே வந்து ஹசீனா சையத் தனியாக, மகளிர் அணி தனியாக அவங்க ஒரு இது பண்ணாங்க. இவங்க செல்வப்பெருந்தகை தனியாக கொண்டாடினாங்க. அதில் ஒன்றும் தவறு இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேங்க, ஒவ்வொரு இதுவும் வந்து
வேலை செய்யணும், ஒவ்வொரு அணியும் வேலை செய்யணும். அந்த ஒரு ஹசீனா வந்து அவங்க பெண்கள் இதுக்கு மாதர் காங்கிரஸுக்கு தலைவராக இருக்காங்க. அதெல்லாம் அவங்க இதை சொல்கிறாங்க. அது ஒன்று என்ன பெரிய விஷயம். இதை வந்து ஒவ்வொருத்தரும் இது வேலை செய்யணுங்க. இப்போது இதே ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒரே மேடையில் திமுகவில் இருக்க எம்எல்ஏ மினிஸ்டர் சண்டை போட்டுக்கிட்டு உண்மையா இல்லையா? ஒரே மேடையில் அரசுக்கு நிச்சயமாக. அதனால் இதெல்லாம் வந்து அரசியலில் வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து காங்கிரஸ்னால் மட்டும் ஊதி பெருசாக்குறீங்க, திமுகன்னா உங்களுக்குலாம் சொல்கிறதுக்கு பயம் இல்லை. அதாவது கூட்டணி அல்ல, அதிமுகன்னா பயம் இல்லை, எதுக்கும் பயம் இல்லை. ஏன் அப்போ ஏன் வந்து திமுகவில் இருக்கிற இதை நீங்கள் கேட்குறீங்க? திமுக எடுத்துகிட்டு போய் எப்பயாவது நீங்கள் உள்கட்சியில் ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே, இது சரியா? கோஷ்டி பூசல் ஏன் இவ்வளோ திமுக இருக்குன்னு இன்னும் எத்தனை பேர் நீங்கள் கேட்டிருக்கீங்க? இந்த ஒரே தலைமையின் கீழே வந்து அவங்க செயல்படுறாங்க. நாங்களும் ஒரே தலைமை தான். டெல்லி தலைமை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? திமுகக்கு எங்களுடைய டெல்லி தலைமை வந்து டெல்லியில் இருக்குது, இவங்களுக்கு தலைமை சென்னையில் இருக்குது. ஸ்டாலினுக்கு அவர்களுக்கு எதிராக யாரும் பேசுவதில்லை. ஆனால் அந்த மாவட்டம்ன்ற மாதிரி எங்களுக்கு தமிழகம். நல்லா புரிஞ்சுக்கங்க. திமுகவில் ஒரு சின்ன மாவட்டம் மாதிரி என்டையர் ஸ்டேட். ஏன்னா காங்கிரஸ் அவ்வளோ பெரிய கட்சி, இது ஒரு சின்ன தமிழ்நாட்டில் சின்ன, ஏன்னா ஒரு சின்ன குட்டைக்குள்ளே நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனாலும் அப்படி தான் இருக்கும். ஆனால் வந்து உதய்பூர் தீர்மானத்தை மனசில் வச்சுக்கிட்டு செல்வ பெருந்தகை வந்து தனக்கேற்றவர்களை அங்கே வந்து பதவிகளில் அமர்த்துவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறாரு. ஏன்னா 5 ஆண்டுகளுக்கு மேலே பழைய ஆட்கள் யாரும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் உதய்பூர் தீர்மானம். அதன் அடிப்படையில் கேசி வேணுகோபாலாம் இருக்காங்க, தொடர்ந்து பிரியங்கா காந்தி இருக்காங்க. அப்போ அப்படிங்கும்போது இவர் ஏன் இங்கே தனக்கேற்றவர்களை மாற்றி அமைச்சுக்கணும்னு நினைக்கிறாரா? ஒன்று, உதய்பூர் தீர்மானம் வந்து ஒரு பதவியில் 5 இதுக்கு, ஆனால் எல்லாருக்கும் சொல்லலை. ஏனென்றால் கட்சியில் நிரந்தரமாகவும் வேணும், மாற்றிக்கொண்டும் இருக்கணும். எல்லாருமே போயிட்டா அப்புறம் என்ன ஒரே நாள் எல்லாரும் வரணும். அதனால் ஒரு சில இடங்களில், அதாவது வாட் தே ஷுட் டூ இஸ் ஒரு 80% மாற்றிக்கிட்டே இருக்கணும், ஒரு 20% நிரந்தரமாக இருக்கும். ஓகே, அவங்களும் நிரந்தரம் பதவி யாருக்குமே கிடையாது, மாறிக்கிட்டு தான் இருக்கு. ஏன் தலைவர் ராகுல் காந்தியும் நிரந்தரமாக தலைவர் பதவியில் இல்லையே? இல்லை, அவரே ஒத்துக்கலை. அதனால் நீங்கள் வந்து மாற்றித்தரல. அதுதான் நியாயம். நான் வந்து ஆட்டோமொபைல் அசோசியேஷனுடைய சதன் இந்தியாவுடைய துணைத் தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. 3 தடவை இருந்தாங்க. 3வது தடவை நிற்க சொன்னாங்க. நான் மாற்றேன்ட்டேன். ஒரே பதவியில் ஒருத்தர் தொடர்ந்து இருப்பது அந்த பதவிக்கு நல்லதில்லை, அவருக்கும் நல்லதில்லை. ராகுல் காந்தி சிறப்பாக செயல்பட்டுருக்காரு. ஏன்னா புது ரத்தங்கள் எந்த பதவிக்கும் பாய்ச்ச வேண்டாம், அப்போ தான் புது சிந்தனை வரும். ஆனால் அதில் ஒன்றும் தவறு இல்லையே. ஆனால் இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் இப்போ ஹரியானாவிலேருந்து எல்லா இடத்துலையுமே ஒரு தோல்வி தழுவி கொண்டிருக்கக்கூடிய சூழல் காங்கிரஸுக்கு பார்க்கலாம். தோல்வி அது உண்மை தானே, தோல்வி தழுவி கொண்டிருக்கும். அப்போ ஒன்றும் சிறப்பாக செயல்படணுன்றது மக்கள் எங்களுக்கு சொல்கிறாங்க. நாங்கள் சிறப்பாக செயல்படணும், போராது. நிச்சயமாக இந்த கட்சி செயல்படுற விதம் போராதுன்னு தானே. தி ப்ரூஃப் ஆஃப் த புடிங் இஸ் இன் ஈட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் கண்ணாடியை பார்க்கச்சே எங்களுக்கு தெரியணும் உண்மையிலே இன்னும் கட்சி சிறப்பாக செயல்படாதங்கிறது தான் உண்மை. அதில் வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் அந்த எஸ்ஐஆர் விவகாரத்தில் வந்து ஹரியானாவில் அந்த மாடல் வச்சு பிரேசில் மாடலில் வந்து 22 ஓட்டு போட்டாங்க. அது மாதிரி இப்போ பீகாரில் 40 பேர் வந்து ஒரே வீட்டில் இருந்தாங்கலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ராகுல் காந்தி சொன்னது சரிதான். அதாவது தேர்தல் ஆணையம்ன்றது இன்று பாஜகவின் ஆணையமாக ஆகிவிட்டது என்ற குற்றச்சாட்டுக்கு வலு சேர்க்கின்ற வகையிலே தேர்தல் ஆணையம் செயல்படுகிறதுன்றது வருத்தத்துக்குரியது. தமிழகத்தைச் சேர்ந்த எங்கள் கட்சி ஆட்சி செய்த போது எப்படி தேர்தல் ஆணையத்தை சிறப்பாக செயல்பட விட்டோம். எங்களுக்கு பயம் கிடையாது, மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. அதனால் சேஷன் போன்றவர்களை சிறப்பாக செயல்பட விட்டோம். தேர்தல் ஆணையம்னா இன்றைக்கி சேஷன் இன்றைக்கும் சொல்கிறாங்க. அது எங்கள் ஆட்சியில் நடந்தது. இவர்கள் ஆட்சியிலே வந்து சிபிஐயும் ஒரு கூண்டில் இருக்கக்கூடிய கிளி தான். தேர்தல் ஆணையமே அந்த மாதிரி ஆக்கிட்டாங்களே. ஜனநாயகத்தின் அடிப்படை இந்தியாவில் தேர்தல் ஆணையம் தானே. அது ஒரு அட்டானமஸ் பாடி தானே, அதை வந்து எப்படி அதை செயல்படுத்த முடியும் அப்படின்னு பேச்சு தான் அட்டானமஸ் பாடி. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது 2-3 விஷயம். சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கணும். தேர்தல் ஆணையம் அனைத்திற்கும் பொதுவானது, அதுதான் இந்தியாவினுடைய அடிப்படை. அப்போது அவர்கள் சரியாக செயல்பட்டால் மட்டும் போதாது, சரியாக செயல்படுவதாக அனைவருக்கும் தோன்ற வேண்டும். அதுதான் ஜனநாயகத்தின் அடிப்படையாக இருக்க வேண்டியது. அவங்க அது மாதிரி செஞ்சுருக்காங்களான்னா, ராகுல் காந்தி அவர்கள் கேட்ட கேள்வி சரி. ஒன்று, ஏன் நீங்கள் வந்து இதை அழிச்சிடுறீங்க? வீடியோ இருக்குது, வீடியோவை ஏன் அழிக்கிறீங்க? அதுதான் எடுத்தாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி வைங்க. அரசியல் கட்சிகள் கூட பேசி அதற்கான தீர்வுகளை காண வழியை எடுத்தேன் கவித்தேன் ஆளுங்கட்சிக்கு சிறப்பாக செயல்படுவது போல இருக்கக்கூடாது. அது ஒன்று. ஸோ ஒன்று அவர்கள் அழித்தது, அதற்கு பதில் சரியா இல்லை. 90 நாளைக்குள்ளே இருக்குது, ப்ரைவசி போய்டும், எல்லாம் சும்மா. முன்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறேன், இப்போ வந்து ப்ரைவசி ஓரளவு போகத்தான் போகுது. நமது வாக்காளர் பட்டியலோட ஆதாரம் இணைக்கணும். அது வந்து மேண்டட்டரி கிடையாது, கண்டிப்பு கிடையாது, ஆனால் இணைக்கணும். அதை நான் வரவேற்கிறேன்.
ஏன்னா கள்ள ஓட்டு வந்து அதிகமாக பல காலங்களாக எல்லா இடங்களையும் நடக்குது, தமிழ்நாடு உட்பட. நான் 89 தேர்தலில் வாக்குச்சாவடி ஏஜென்ட்டாக இல்லை, தலைமை தேர்தல் ஏஜென்ட்டாக சரோஜினி வரதப்பனுக்கு இருந்தேன். நான் உட்காந்து பார்த்துருக்கேன் எப்படி வாக்குகள் எண்ணுவாங்கன்னா. ஆனால் இந்த மாதிரி மற்றவங்க மாதிரி மேல்தட்டு அரசியல் மட்டும் செய்யக்கூடிய ஆள் இல்லை. என்னால் மேல்தட்டுலேயும் அரசியல் செய்ய முடியும், அடித்தட்டுலேருந்து வந்தவன் தான் நான். கொடியை ஏறி கட்டியிருக்கேன். ஸோ இவர் ராகுல் காந்தி அவர்கள் சொல்கின்ற கேள்விக்கு சரியான பதில் இல்லை. இன்றைக்கு வந்து எல்லாமே டிஜிட்டல் மயமாக்கப்பட்டது. டிஜிட்டல் மயமானது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருக்குது. எல்லாரையும் இதுவாக கொடுக்குறாங்க, இன்னும் எல்லாருக்கும் சிடி கொடுக்குறாங்க, அந்த இது கொடுக்குறாங்க. அதை இன்னும் டிஜிட்டலாக கொடுத்தா இட் வில் பி ஈஸி டு அனலைஸ். இன்றைக்கி வந்து ஏஐ வந்துடுச்சு, எவ்வளோ அவங்க எங்கே தப்பு பண்ணுறாங்கன்னு அவங்களே பார்க்க முடியும். ஏஐ மூலமாக முன்னையும் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், தேர்தல் ஆணையம் பண்ணியிருக்கு. ஒரே இடத்துல ரெண்டு படத்தை மேட்ச் பண்ணி, நான் 98 சொன்னேன் படத்தை மேட்ச் பண்ணி நீங்கள் இதை இது பண்ணணும், இப்போ நடைமுறைக்கு வந்திருக்கு. ஸோ இதையெல்லாம் வந்து செய்வதற்கு மற்ற கட்சிகளும் கண்காணிப்பதற்கு இன்னும் வெளிப்படைத்தன்மையோடு செயல்படவில்லை என்ற ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டு சரிதான். ஆனால் நீங்கள் வந்து பூத் ஏஜென்ட் லெவலில் நீங்கள் வந்து தடுத்திருந்தால் தடுத்துருக்கலாம். நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இப்போ வந்து பேசுகிறீங்க ஓட் சோரின்னு சொல்கிறதெல்லாம் வந்து அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றுன்னு சொல்கிறாங்க. அதாவது அது குற்றச்சாட்டு தான். நான் முழுமையாக அவர் சொல்வதையெல்லாம் நான் வந்து 100% சொல்ல. எதிர்க்கட்சியினுடைய வேலை, எங்களுடைய வேலை உங்களிடம் உள்ள தவறுகளை சுட்டி காட்டுவது. அந்த சுட்டிக்காட்டும் தவறு சரியில்லை என்றால் அது சரியாக இருக்கிறதுன்னு நீங்கள் காட்ட வேண்டிய கடமை உங்கள்கிட்ட இருக்குது. நாங்கள் வந்து நேற்று முளைத்த காளானில் 125 வருட பாரம்பரியம் இந்த கட்சிக்கு உண்டு. இந்த கட்சியுடைய எதிர்க்கட்சி தலைவர், பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் அந்த கட்சியோட முக்கிய தலைவருமா தெளிவாக குற்றச்சாட்டு சொல்கிறார். அப்போ அதை இல்லை என்று ப்ரூவ் பண்ண வேண்டியது கடமை இருக்குதா இல்லையா? அதை ஏன் செய்யறதில்லை? அதுதான் கேள்வி. ஆனால் மாநிலங்களில் வந்து நிறைய சுருங்கிருச்சு காங்கிரஸ். வந்து 150 ஆண்டு கால வரலாறு இருக்கலாம், ஆனால் வந்து இப்போது அந்த அளவுக்கு முடியாதுங்க. உண்மை அதுதாங்க. 67 நாங்கள் ஆட்சி இழந்தோங்க, இன்னும் ஆட்சிக்கு வரலையே. அதற்கு காரணம் வந்து எங்கள் மேலே ஏறி பயணிக்கின்ற திமுகவும் அதிமுகவும் பயணை அடைய விட்டுவிட்டு நாங்கள் அவர்களை சுமந்து கொண்டே இருக்கிறோம். அதுதான் ப்ராப்ளம். இல்லை, உங்களுக்கு வந்து பேசிக் கிரவுண்ட் ஒர்க்கில் வந்து உங்களுக்கான செல்வாக்கு இல்லைங்கிறது தான் அது காரணம்னு சொல்கிறாங்க. இல்லை, அது பொய். அப்படின்னா தைரியம் இருந்தால் எந்த கட்சியாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், எங்கள் கூட கூட்டணி இல்லாமல் போய் பாருங்களேன். அவ்வளோ தில் இருக்குல்ல, போய் பார்க்க சொல்லுங்கள். தனியாக போட்டோம். இப்போ இந்த தேர்தல், அடுத்த தேர்தல் வருது, 2026 வருது. தில் இருந்தால் தனியாக போக சொல்லுங்கள். இல்லை, அதுதான் சொல்கிறேன். 63 நான் கேட்ட கேள்வி ரொம்ப சிம்பிளுங்க. எங்களுக்கு ஓட்டு இல்லை, ஆள் இல்லைன்றீங்கள, அப்போ ஒன்றும் இல்லைல்ல, போங்க தனியாக. இல்லை, 63 சீட்டு கொடுத்த இடத்துல இப்போ 25 சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. அப்படி குறைச்சி கொடுத்தும் கூட நீங்கள் வந்து பயணிக்கிறீங்க தானே? அது வந்து எங்கள் கட்சியினுடைய தப்பு. எங்கள் கட்சிக்கு சரியாக நெகோஷியேட் பண்ண தெரியல. நெகோஷியேட் பண்ணுறவங்கள அழைச்சிட்டு போகிறது இல்லை. அவங்க வந்து அவங்கவுங்களுக்கு அவங்க சீட்டு வந்தான்னு போகக்கூடிய ஒரு கட்சியின் செயல்பாடு இருக்குது. அதுதான் ப்ராப்ளம். எனக்கு கழுது தெரிஞ்சு கட்டரும்பாயிட்டுருக்கு. அது தவிர செல்வ பெருந்தகை வந்து சாதியம் சார்ந்த மாதிரி எங்களை பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். நான் தவறுன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து ஒரு 18-24 மாதங்களுக்கு மேபி அதுக்கு மேலே கூட அடிக்கடி நான் முன்னே போகிற மாதிரி எங்கள் சத்தியமூர்த்தி பவனுக்கு போகிறதில்ல. சமீப காலமாக இன்னொரு விஷயத்துக்காக போயிருந்தேன். செல்வ பெருந்தகை அவர்கள் எங்கள் கட்சி ஆஃபீஸில் நான் இது வரைக்குமே பார்த்ததில்ல. ராமானுஜர் படத்தை சிலையை பக்கத்தில் வச்சுருக்காரு. எப்படி போய் அவரை போய் சாதியவாதின்னு சொல்லுவீங்க? நிச்சயமா இல்லை. சவுக்கு சங்கர் விவகாரத்தில் கூட அவர் வந்து அங்கே அதாவது துப்புரவு பணியாளர்களுக்கான இதில் நடந்த முறைகேட்டில் வந்து செல்வ பெருந்தகைக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி சவுக்கு சங்கர் குற்றச்சாட்டு யார் வேணால் வைக்கலாம், நிரூபிக்கப்படணும். இல்லை, அதனால தான் வந்து அவர் வீட்டில் வந்து மாதிரியான மலம் சார்ந்த இதெல்லாம் வந்து அது யார் செய்தாலும் நான் அன்னைக்கு சவுக்கு அவர்களுக்கு ஆதரவாக நான் என்னுடைய சமூக வலைத்தளங்களை பதிவு செய்தேன். அது யார் செய்தாலும் தவறு. அது செல்வ பெருந்தகை தான் செய்தாரான்றதுக்கான குற்றச்சாட்டுகள் இருக்க வழி அது நிரூபிக்கப்படலை. இல்லை, குற்றச்சாட்டுகள் வைக்கிறதுக்கான ஒரு முகாந்திரம் இருக்கணும் தானே? அப்போ அவையிலான ஏன் அவர் சொல்ல போகிறார்? முகாந்திரம்ங்க, இல்லை ஹேஷியங்கள்ங்க. நான் இப்போ வந்து யார் வேணால் எதை வேணால் இப்போ அரசியல்வாதிகளை பற்றி எது சொன்னாலும் நம்புறதுக்கு நம்ம எல்லாருமே தயாராக இருக்கோம். அது நிரூபிக்கப்படுகின்ற வரை அதற்கு பதில் சொல்ல வேண்டிய நிலையில் நான் இல்லை. அது வந்து ஆனால் யார் செய்தாலும் அது எனக்கு எதிரானவராக இருந்தாலும் கூட இந்த மாதிரி செய்வது தவறு.
அது வந்து நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டியது. அன்றும் கண்டித்தேன், இன்றும் கண்டிக்கிறேன். அது யார் செய்தார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் தேசிய அளவில் எல்லா மாநிலங்களுக்கும் போயிருக்கீங்க. அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டோட குஜராத்தை ஒப்பிட்டு பண்ணும்போதோ இல்லை பீகாரோட ஒப்பிடும்போதோ எந்த அளவுக்கு அதில் முன்னேற்றம் வளர்ச்சி பார்க்குறீங்க நீங்கள்? நான் சொல்லணுங்கிறதில்ல. அதாவது புள்ளி விவரங்கள் தெளிவாக சொல்கின்றது. தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட, தமிழ்நாடும் சரி கேரளாவும் சரி, மற்ற மாநிலங்களை விட பல புள்ளி விவர அடிப்படையில், குறியீடுகள் அடிப்படையில் நிச்சயமாக நல்ல நிலையில் இருக்கின்றது, மறுக்க முடியாது. இது குஜராத் மாடல்லாம் ஒரு பிம்பம். பீகார் வந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது, இன்னும் வளரணும். அவங்க வந்து பல காலங்களாக இருக்காங்க, அதனால் வளரணும். அதனால் வளரும். அது வந்து இந்தியாவே வளர்ந்துட்டு தான் இருக்குது. எல்லா மாநிலங்களும் வருது. வளர்ச்சி தமிழகத்தில் மற்றவங்களோட ஜாஸ்தி இருக்குது. ஆனால் வளர்ச்சியின் விகிதம் முன்னளவு தமிழகத்தில் இல்லைங்கிறது பார்த்துக்கணும். இப்போ பீகாரில் வந்து இப்போ அண்மையில் போய் எடுக்கும்போது வந்து சில நிறைய ரோடுகள்லாம் வந்து இன்னும் சரியாகலை. இந்தளவுக்கு இத்தனை ஆண்டுகள் நிதிஷ்குமார்லாம் இருந்தாலும் கூட அதோட கம்பேர் பண்ணும்போது இப்போ தமிழ்நாட்டினுடைய சாலைகள் ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது நம்ம அதோட கம்பேர் பண்ணுறது, நான் வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்க ஒரு கண்ட்ரியை கம்பேர் பண்ணிவிட்டு இந்தியா நல்லா இருக்குன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. நான் பீகார் ஆஃப்ரிக்கா மாதிரி இருக்குன்னு சொல்லலை. நம்மை விட சிறந்ததாக இருக்கும் நாடுகளோடு நம்ம கம்பேர் பண்ணி எப்படி அதுக்கு போகணும்னு பார்க்கணுமே ஒழிய கீழே இருக்கவங்களை பார்த்து நான் பெருசாக பண்ணிட்டேன்னா, காமராஜர் அமைத்த அடித்தளம், அதனால தான் இன்றைக்கி இப்படி இருக்குது. அன்றைக்கே கல்வி கூடங்களை அமைத்தார், அன்றைக்கே வந்து பல மின் நிலையங்களை அமைத்தார், அன்றைக்கி ஐஐடி போன்ற நிலையங்களையும் கொண்டு வந்தார். அதனால் மனித வளம் இன்றைக்கி நல்லாச்சு. அன்றைய காலகட்டங்களிலிருந்து தமிழகம் நல்ல அடித்தளம். இனி மோடி வந்துட்டு எல்லாம் நான் செஞ்சேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. காமராஜர் செய்த அடித்தளத்தால் இந்த கழகங்கள் ஆட்சியிலையும் நல்லா போகிறது. நான் மறுக்கலை, அது பொய் சொல்ல முடியாது. நான் இன்றைக்கும் பொய் சொல்கிறதும் இல்லை. ஆனால் நானே செஞ்சேன்றதெல்லாம் முட்டாள்தனம். காமராஜர் செய்த அடித்தளத்தால் வி ஆர் இன் மச் ஹையர் பொசிஷன். ஸோ நான் நல்லா பண்ண முடிஞ்சது, அவ்வளோதான் விஷயம். ஆனால் செல்வப்பிள்ளை அண்மையில் பேசும்போது காமராஜரோடு கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு வந்து ஸ்டாலின் அவர்களே சொன்னார். அப்போ வந்து உங்கள் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே சில எதிர்ப்புகள் வந்தது. காமராஜரை போய் எப்படி நீங்கள் ஒப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி. அதாவதுங்க, சில விஷயங்களில் அவரை போல் செய்கிறார்னு சொல்கிறது சரியாக இருக்கும். இப்போ பல பேர் மூடி மறைக்கிறாங்க. காமராஜர் இல்லை என்றால் இலவச கல்வி கிடையாது, அவர் தான் முதல்ல கொண்டு வந்தார். காமராஜர் இல்லை என்றால் மதிய உணவு திட்டம் கிடையாது. அப்புறம் என்ன பண்ணார்? எம்ஜிஆர் முட்டையை போட்டு சத்துணவுன்னார். இப்போது இவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னும் சிறப்பாக காலை உணவு திட்டம் கொண்டு இருக்காரு. இதெல்லாம் வரவேற்கத்தக்கது. அதனால் இந்த விஷயத்தில் மக்களுக்கு உதவி செஞ்சுருக்கான்னு சொல்கிறது காமராஜரை போல ஏழை மக்கள், அடித்தட்டு மக்கள் பள்ளிக்கு செல்வதற்கும் அவங்களுடைய சத்தான ஒரு நியூட்ரியன்ட் நிறைந்த இதற்கும் வழி செஞ்சுருக்காருன்னு சொல்கிறதுல தவறில்லை. அதனால் அவர் காமராஜர் ஆகிட முடியாது, ஸ்டாலின் காமராஜர் ஆகவே முடியாது. ஆனால் அந்த இடத்துல அவர் செஞ்சுருக்கான்னு சொல்கிறதுல ஒன்றும் தவறில்லை. நல்லதை பாராட்ட வேண்டியதும், ஸ்டாலின் அவர்கள் தப்பு செய்யும்போது கண்டிக்க வேண்டியதும் என் கடமை. அதை வந்து சில நேரங்கள் கண்டிக்க வேண்டியவைகளை சரியாக கண்டிக்காமல் இருக்குமோன்னு எனக்கு ஒரு கேள்வி உண்டு. அதான் அப்பப்போ வந்து ஒரு சில எதிர்ப்பு வினைகளையும் செய்யத்தான் செய்கிறாங்க. அது வந்து கூட்டணிக்குள்ளே வந்து ஒரு முரண்களை ஏற்படுத்துறது. அதெல்லாம் தவறான பார்வை. மக்களும் புரிஞ்சிக்கல, நீங்களும் புரிஞ்சிக்கல, ஊடகங்கள் புரிஞ்சிக்கல. கூட்டணி என்பது தேர்தலுக்கு மட்டுமே. அது முடிந்த பிறகு ஒன்று நீங்கள் அமைச்சரவையில் இடம்பெற்று ஆளுங்கட்சியாக இருக்கணும், இல்லை உங்களுடைய இடம் எதிர்கட்சி தான். ரெண்டுக்கும் இல்லாமல், ஆணாகவும் இல்லாமல் பெண்ணாகவும் இல்லாமல் இருந்தால் மக்கள் உங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதனால் ஏதாவது ஒரு ஆளுங்கட்சின்னு ஒன்று இருக்கணும், இல்லை எதிர்கட்சியாக இருக்கணும். சும்மா உட்காந்துக்கிட்டு அங்கே போய் உட்காந்துட்டு வரத்துக்கு சட்டசபையோ ஒரு கட்சியோ இருக்கக்கூடாது. ஆனால் பாரதிய ஜனதா வந்து டபுள் என்ஜின் சிஸ்டம் தான் வந்து எப்பயுமே வந்து சரியான பாதையில் கொண்டு போக முடியும். டபுள் என்ஜின், அதாவது பீகார் மாதிரி நிதிஷ்குமார் இங்கே மாநிலத்தில் பாஜக, மேலேயும் மத்திய பாஜக அப்படிங்கிற மாதிரி டபுள் என்ஜின் சிஸ்டம் தான் வந்து நாட்டை வந்து அடுத்த இடத்துக்கு நகர்த்தும், இரட்டை குழல் துப்பாக்கியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அது வந்து அதையும் மீறி தான் தமிழகம், அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தில் இடமே கிடையாது. அது போனால் அது அதனுடன் இருந்தால் ஒரு லயபிலிட்டி தான் அப்படின்ட்டு தமிழக மக்களில் பல பேர் நினைக்கிறாங்க. அப்படி இருக்குன்ற நிலையில் தமிழகம் நல்லா, அங்கே இருந்து அந்த தமிழகம் நல்லா வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது, அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. அதனால் அதெல்லாம் சும்மா வந்து பேச்சுக்கு வேணால் செயல்படலாம். அது உண்மைக்கு மாறான உண்மைக்கு புறம்பான பேச்சு அது. ஆனால் பீகாரில் நிதிஷ்குமார் எப்படி அடிச்சுட்டு பிஜேபி முன்னால் வந்ததோ அதே போல் வந்து இன்றைக்கி அதிமுகவை அவங்க வந்து கையாளுகிறார்கள்னு ஒரு பாஜக அவர்கள் கட்சியை வளர்க்க பார்ப்பதில் ஒன்றும் தவறு கிடையாது. காங்கிரஸ் கட்சி அதை செய்ய தவறிவிட்டது. காங்கிரஸ் கட்சி பாஜக கிட்டேன்னு பல விஷயங்களை கற்றுக்கணுன்றது என்னுடைய பார்வை.
இதனால தான் காங்கிரஸ் தாழ்ந்தது, வீழ்ந்து இருக்கிறது, இன்னும் எழவில்லை தமிழகத்தில் என்றது என்னுடைய பார்வை. அப்படி இருக்கச்சே பாஜகவை அப்படி முயற்சி செய்வதில் ஒன்றும் பெரிய தவறில்லை. ஆனால் அடுத்த திமுக எங்களை வீழ்த்திக்கிட்டு தான் தமிழ் எங்களை வளர விடாமல் இருக்குது. அப்போ திமுகவை நான் குறை சொல்ல முடியும்? குறை சொல்ல வேண்டியது காங்கிரஸ் தான். அவங்க திமுக அவங்களுடைய வேலையை சரியாக செய்கிறாங்க. நான் வந்து என் கட்சியை வளர்க்குறது பார்க்கணுமில்ல. என்ன செஞ்சாங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நான் என்ன செய்கிறேன், இந்த கேள்விகள் நாங்கள் எங்களை கேட்டுக்கணும். அதை விட்டுட்டு அவங்க கட்சியை வளர்க்க போகிறாங்கன்றது சொல்கிறது ஒரு முட்டாள்தனமான பேச்சு. ஆனால் இப்போ பாஜகவினுடைய ஆட்சி இங்கே வந்து தமிழகத்தில் இருக்குதுன்னு ஒருவேளை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான அதை எப்படி பார்ப்பீங்க? அதை அது முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படுற மாதிரி இருக்குது. இப்போ அதை பற்றி பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பாஜக இங்கே ஆட்சி காணக்கூடிய நிலை வந்து ரொம்ப தொலைவு. ஆனால் அமித்ஷா வந்து நெருக்கடி கொடுக்குறார், வந்து அவரோட வேலை செய்கிறாரு. இதில் என்னங்க ப்ராப்ளம்? நான் என்ன சொல்கிறேன், ஏங்க திமுக நெருக்கடி கொடுக்காம இருக்கா? திமுக எங்களுடைய கூட்டணி கட்சி, எங்களுக்கு நெருக்கடி கொடுக்காம இருக்காங்களா? நீங்கள் நெருக்கடி தராமல் இருக்கீங்களா? நீங்கள் வந்து அதிகமான ஓட்டு கேட்குறீங்க, அதிகமான சீட்டு கேட்குறீங்க, நாங்கள் கூட்டணி ஆட்சின்னு கேட்குறீங்க, சும்மா இருக்கும்போதே பேசுகிறீங்க. இல்லை, நெருக்கடி தராமல் இருக்கிறது தான் காங்கிரஸோட ப்ராப்ளம். அதனால தான் இந்த கட்சி வளராமல் இருக்குதுன்றது. இந்த கட்சி வளராமல் இருப்பதற்கு காரணம் அவர்கள் தங்களுடைய சீட்டு இருந்தால் போதும். ஏன்னா யாராவது எம்எல்ஏ பேசினாலும் அடுத்த தடவை காலி பண்ணுவாங்கன்னு பயம். எங்கள் கட்சியில் தைரியமாக பேசக்கூடிய, இன்று பேசக்கூடிய ஒரே ஒரு இது கன்னியாகுமரியில். ஏன்னா நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம். அது திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, அவங்களால அங்கே ஆட்சிக்கு வந்துட முடியும், அங்கே வந்து வெற்றி பெற முடியுன்ற தைரியத்தில் பேசுகிறாங்க. அது நியாயமானதும் கூட. இங்கே இருக்க சென்னையிலையோ மற்ற இடங்கள்லையோ இருக்க எந்த காங்கிரஸ்காரனும் சரி பேச மாட்டாங்க. ஏன்னா கூட்டணியோடைய உதவி எங்களுக்கு வேணும். திமுக இல்லாமல் பெரிய வெற்றியை நாங்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டில் பெற முடியாது. ஆனால் அது திமுகவுக்கும் உண்மை. நாங்கள் இல்லாமல் தமிழகத்தில் அவங்க ஆட்சியை பிடிக்க முடியாது. அது நான் தைரியமாக சொல்ல முடியும், எழுதித்தரேன், பந்தயம் கட்டுறேன். ஆனால் உண்மையாக உழைக்கிற ஒரு விஷயங்களுக்கு வந்து காங்கிரஸில் மரியாதை இல்லை அப்படிங்கிறது உங்களை போன்றவர்களுக்கே வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறோம். நம்ம அதனால தான் கட்சி இப்படி இருக்குது. கட்சி வளராததற்கு காரணம் கட்சிக்காக உண்மையாக உழைப்பவர்கள், அடித்தட்டு மக்கள். நான் இப்போ வந்து ஆட்டோக்காரங்க, அதாவது ஆட்டோ தொழில்ங்கிறது ஒரு யூனியனைஸ்டு தொழில். அதில் சிபிஐ, சிபிஎம் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதுக்கப்புறம் என்டியூசி, திமுக, அதிமுக தொழிற்சங்கங்கள்லாம். இவங்க வேறு யாரையும் உள்ளே விட மாட்டாங்க. ஆனால் அனைத்து ஆட்டோ தொழிற்சங்கமும் எனக்கு கௌரவ தலைவரை ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா நான் அவங்ககிட்ட செய்யக்கூடிய வேலை 30 வருடமாக 94லேருந்து செய்து கொண்ட வேலை. இந்த மாதிரி யாரையும் உள்ளே விடாத யூனியன் கூட நம்மளை வந்து வேலையை ரெக்கக்னைஸ் பண்ணுறான். ஆனால் இந்த கட்சியில் நம்ம வேலை செய்தவர்களுக்கு ரெக்கக்னிஷன் கிடையாது. அதனால் அந்த மாதிரி ஆளுங்க தான் வருவாங்க. அவங்க வந்து அவங்க அந்த மாதிரி ஆளுங்கன்னா செலவு பிறந்தகை போன்றவர்கள் சொல்கிறீங்களா? நான் வந்து எந்த ஒரு நபரையும் குறிப்பிட விரும்பலை, தவறுன்னு நினைக்கிறேன். ஆனால் இது நான் சொல்வது தெளிவாக சொல்கிறேன். வேலை செய்பவர்கள், நீங்கள் யாரை முன்னுக்கு கொண்டு வரீங்களோ அதே மாதிரி ஆட்கள் அடுத்து வர அந்த வழியில் வர பார்ப்பான். உழைத்து வரவனையும், மக்கள்கிட்ட சென்றடைவனையும், சரியாக கம்யூனிகேட் பண்ணுறவனையும், எல்லாரையும் மதிக்கக்கூடியவனும், இந்த மத நல்லிணக்கத்துக்கும் சாதி நல்லிணக்கத்துக்கும் உழைக்கிறவனையும், இந்த மாதிரி ஆளுங்களை கொண்டு வந்து அந்த மாதிரி நீ சாதி அடிப்படையில் பார்த்து, மத அடிப்படையில் பார்த்து அவர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், காங்கிரஸ் கட்சி வந்து இன்றைக்கு இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்று முத்திரை கொடுத்தப்படுகிறது. ஏன் கொடுத்தப்படுகிறது? திமுகவுக்கும் அந்த முத்திரை வருத்திருக்கு. ஏன்னா நிச்சயமாக நம்ம தலித்துகளுக்காக குரல் கொடுக்கணும், அதில் எந்த விதமான சந்தேகமும் வேணாம். இஸ்லாமியர்களுக்காக குரல் கொடுக்கணும், கிறிஸ்தவர்களுக்காக கொடுக்கணும், அவங்களுக்கு தப்பு நடக்கச்சே குரல் கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு வன்னியருக்கு தப்பு நடக்கச்சே குரல் கொடுக்க வேண்டாமா? ஒரு கவுண்டருக்கு தப்பு நடக்கச்சே கொடுக்க வேண்டாமா? ஒரு செட்டியாருக்கு தப்பு நடக்கச்சே குரல் கொடுக்க வேணும், ஒரு பிராமணருக்கு தப்பு நடக்கச்சே கொடுக்க வேணும். அப்போ உட்காந்து வாய் பொத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா முத்திரை விடும். என்னுடைய முதல்வர் அவர் ஸ்டாலின், என்னுடைய முதல்வர் அவர் இந்துக்களின் முதல்வரும் கூட. ஆனால் இஸ்லாமிய பண்டிகைக்கு சொல்லுவார், கிறிஸ்துவர் பண்டிகைக்கு சொல்லுவார், ஆனால் இந்துக்கள் பண்டிகை சொல்ல மாட்டார். அதில் எப்படி மக்கள் அவரை இந்து விரோதின்னு எதிர்பார்க்குறாங்க, நினைக்கிறாங்க. அவங்க திராவிட பாரம்பரியத்தில் வந்திருக்காங்க. திராவிட பாரம்பரியம்ன்றது கடவுளுக்கு எதிரான நம்பிக்கை இல்லை தானே. அப்போ எப்படி இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவ அந்த சொல்லுங்கன்றேன். தயவு செஞ்சு நான் வந்து நம்ம வந்து ஒன்று சரியாக புரிஞ்சிக்கலை. மத செக்குலன்றது மத சார்பற்ற இல்லை, மத நல்லிணக்க. கடவுளை உங்களுக்கு தனிப்பட்ட இது இருக்கலாம். இப்போது இவர் மோடி அவர்கள் பதவியேற்ற பிறமும் இப்போவும் சரி பல கோயில்களுக்கு போகிறாரு, இதுக்கு போகிறாரு, அவர் அதை நம்புறாரு, அதில் போகிறது தப்பே இல்லை. அதே மாதிரி ஸ்டாலின் போகிறாரு, சில எலெக்ஷன் டைமில் மட்டும் ராகுல் காந்தி போகிறார். நான் அதுக்கப்புறம் வரேன். ஸ்டாலின் அவர்கள் கோயிலுக்கு போகிறாருல, அவருடைய நம்பிக்கை. நான் போகணும்லாம் சொல்லலை. ஆனால்
ஒன்று நீங்கள் எல்லாருக்குமான முதல்வர். அப்போது எல்லா பண்டிகைகளுக்கும் நீங்கள் சொல்ல வேண்டியது உங்கள் அவசியம். இல்லைன்னா இழக்கப்போவது அவர்கள் இல்லை, நீங்கள் தான் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, காங்கிரஸ் பொறுத்தவரை அந்த ஒரு என்னுடைய முதல்வர் அவர். காங்கிரஸ் பொறுத்தவரை நேருடைய அந்த வாரிசுகளை மட்டுமே நீங்கள் வந்து பின்பற்றுவதனாலேயே வந்து அது நலிந்து போய்கின்றிருக்கிறதோன்னு ஒரு கேள்வி. இல்லைங்க, அதாவது எந்த ஒரு கட்சிக்கும் இப்போ இதை இன்னைக்கு தமிழகத்தை எடுத்துக்கங்க, பல மாநிலங்கள் எடுத்துங்க. ஸ்டாலின் அவருடைய குடும்பத்தை, கருணாநிதி அவருடைய குடும்பத்தை மட்டும் நம்புவதால் திமுக நலிந்து போய்விட்டதா? ஒரு எல்லாரும் இருக்கணுன்றது சந்தேகம் இல்லை. நான் நினைக்கிறேன் இதுக்கு தான் வந்து அது ஒரு திறமைக்கு இடம் கொடுக்கணும்ல. ஆனால் ஒரு ப்ராக்டிக்கலாக பார்க்கச்சே ஒரு கட்சி அதனுடைய வளர்ச்சிக்கு என்ன செய்யணும். இன்றைய போதுக்கு அது சரியாக தவறானது. ஆனால் இன்றைக்கி வந்து அவர்கள் தான் இந்த கட்சியை ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, பிணைப்புக்கு செய்யக்கூடிய ஒரு கோந்து மாதிரி வச்சுங்க. ஓகே, அவங்க இல்லைன்னா கட்சி வந்து இன்னும் சிதறிடும். இப்போ அதிமுக இருக்கா மாதிரி. அது ஒரு விதத்தில் நல்லது, ஒரு விதத்தில் நல்லது இல்லை. அதிமுகவில் யார் வேணாலும் பதவிக்கு வர முடியும். இவர் எடப்பாடி முட்டி மோதி இது பண்ணி வராரு. அதில் அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து இந்த போராடும் குணம் செய்து போராடி கட்சிக்குள்ளே போராடி வரைச்சே அவர்களுக்கு அந்த போராடும் குணம் அந்த திறமையெல்லாம் இருக்குது. திறமை உள்ளவர் தான் அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ தட் இஸ் ஆன் த ஒன் சைட் இட் இஸ் குட். ஏறக்குறைய ஒரு காலகட்டங்களில் இன்றைக்கி மோடி வந்து பதவிக்கு வந்த போகிறார். பாஜகலையும் அந்த நிலை இருந்தது. இப்போ அதுவும் ஏறக்குறைய இந்திரா காந்தி இருக்குச்சு எப்படி ஒரே தலைமையோ அது மாதிரி பாஜக நடக்கிறது. ஆனால் ஒரு கட்சி வந்து சிதறி போகிறதால அந்த கட்சி பலமின்மை ஆகிடுது. அதனால் ஒரு இதுவும் கீழே இருக்கிறது இன்றைய இந்தியாவில் இன்றைய நிலை இருக்குது. அது மாறினா நல்லது தான். ஆனால் இன்றைய யதார்த்தம் இதுதான். அந்த கட்சிக்கு நல்லதுன்றதால தான் அந்த கட்சியில் இருக்க பலரும் அதை ஏற்றுக்கிறாங்க. காங்கிரஸ்லேயும் சரி, திமுகவிலையும் சரி, மற்ற மாநிலங்கள்லேயும் சரி. ஆனால் நிறைய புதிய கட்சிகள் வந்திருக்கு தமிழகத்தில். அந்த வகையில் வந்து டிவிக்கே இப்போ இன்னைக்கு விஜயுடைய தலைமையில் இருக்க கட்சியை பற்றி உங்களுடைய பார்வை என்னவா இருக்குது? நான் வரவேற்கிறேன். ஏன்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவரம். எல்லோரும் வரணும், முயற்சி செஞ்சு பார்க்கட்டும். திறமை இருந்தால் அவர் ஆட்சிக்கு வரட்டும். என்ன ஒன்றும் தவறு எதுன்னு யாருக்காக சாசனம் கொடுத்து எழுதி வச்சுருக்கோம்னா இது ஜனநாயக நாடு. அதனால் எல்லோரும் வர வேண்டியது தான். ஆனால் அவர்கள் தற்கொலை அப்படின்லாம் பேசப்படுகிறது. அது மாதிரி அவரே நான் தற்கொலைகள் தான் அவங்க மாறுவாங்கன்னு அவரே விஜயே சொல்லுகிறாரு. தற்கொலைகள் ஒன்றும் தவறு இல்லைங்க. என்னென்னா உங்களை அதாவது என்ன சொல்வார், காந்தி தானே சொன்னார், முதல்ல உங்களை இக்னோர் பண்ணுவாங்க, அப்புறம் உங்களை எதிர்ப்பாங்க, அப்புறம் உங்க கூட சேருவாங்க. இப்போ எதிர்க்கிறாங்க, மேபி சேருவாங்கன்னு யார் கண்டாங்க? உங்கள் விஷனில் வந்து அவருக்கான எதிர்காலம் இருக்கிறதுன்னு பார்க்க. விஜயகாந்த் வரும்போது அவர் ஒரு மாதிரியான எதிர்பார்க்கலை. ஆனால் பின்னாடி வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராகவே மாறுறதுக்கான வாய்ப்பு இருந்தது. அதாவதுங்க, அரசியலுங்கிறது ஒன்றும் சுலபமான விஷயம் இல்லை. நான் 35 வருடமாக இதில் இருந்து நான் இதில் ஊறி பல சிந்தனையோடு செயல்பட்டு அடித்தட்டு மக்களுக்கு போய் அவர்களுக்கு வேலை செய்தும் பெருசாக ஒன்றும் சாய்ச்சில்லை. பதவி விஷயம் ஏன் அரசியலுக்கு வந்தோன்னா, பதவி மூலமாக நல்லவர்களும் வல்லவர்களும் போனால் நாட்டுக்கு இன்னும் நல்ல செய்ய முடியும். ஏன்னா எனக்கு இன்னொன்று பெரிய இழப்பு பர்சனலாக கிடையாது, போய் இன்னும் நாட்டுக்கு சேவை செய்ய முடியலையேன்றதை தவிர. ஸோ இது ஒன்றும் அரசியலுங்கிறது அவ்வளோ சுலபமாக இல்லை. நான் படிச்சுட்டு தான் வந்தேன். இவங்க படிக்காத பல பேர்லாம் வராங்க. சிந்திக்கக்கூடிய செயல்படுவேன், சிறந்த பேச்சு திறன் உண்டு, செயல்திறன் உண்டு இருந்தாலும் இவை மட்டுமே போதாது. ஸோ அந்த திறனையெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். விஜய் வந்து அவருக்கு அந்த திறமை இருக்குது, வந்திருக்காரு. அவருக்கு பெரிய அவருக்கு ஃபாலோயிங் இருக்குன்றது உண்மையும். அந்த ஃபாலோயிங் ஓட்டுக்களாக போய் ஓட்டுக்களாக இருந்து அது வெற்றி பெறக்கூடிய அளவில் இருக்கான அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். காங்கிரஸுக்கு கூட எங்களுக்கு தமிழ்நாடு பூரா ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்குது. ஆனால் பிஎம்கேக்கு ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் உண்டு. அப்போது அவங்களால அந்த இடத்துல வச்சு நாங்கள் காங்கிரஸுக்கு அவங்கள விட அதிக ஓட்டு சதவீதம் இருந்தாலும் 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு இருக்கலாம். ஆனால் அவர்கள் எங்களை விட எம்எல்ஏ சீட் அதிகமாக வாங்க முடியும். ஏன்னா ஒரே இடத்துல இருக்குதால. அதே தான் விஜய் அவர்களுக்கும் ப்ராப்ளமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து ஓட்டு பெர்சன்ட்டை நிச்சயமாக இரட்டை இலக்கில் வாங்குவார், அதில் ஒன்றும் சந்தேகம் வேணாம். ஆனால் அவர் வந்து சீட்டை வாங்குவாரான்னா கேள்விக்குறி தான்.
இல்லை இப்போது 2016 மாதிரி மக்கள் நல கூட்டணி வந்த மாதிரி மூன்றாவது அணி இப்போது செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி, விஜய் அப்படி மாதிரியான ஒரு சூழல் வரும்போது யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நாங்கள் எந்த பக்கம் இருக்குமோ அந்த இதுதான் ஜெயிக்க போகுது. அதில் ஒன்றும் சந்தேகமே வேணும். காங்கிரஸ் இருக்கின்ற கூட்டணி வெற்றி பெறும். அதில் துளி கூட சந்தேகம். ஒருவேளை உங்களுக்கு சீட்டு குறையாக கொடுக்குறேன்னு சொன்னால் வந்து தாவேக்காவோடு விஜயோடு ஏற்கனவே பேசினாங்கன்னு சொல்லப்பட்டு பிரியங்கா காந்தியெல்லாம் ஓகே சொன்னாங்க, பேசலாம் அப்படிங்கிற மாதிரி. எந்த கட்சி வந்து தன்னுடைய, அதாவது திமுக தெளிவாக புரிஞ்சுங்க, திமுக சரி பாஜக சரி எந்த கட்சியுமே தனக்கு எது நல்லதுன்னு பார்த்து செய்யணும். காங்கிரஸ் கட்சிக்கு அந்த திறமை இருக்கிறதா, அந்த மாதிரி செயல்படுறதான்னு எனக்கு தெரியல. அப்படி செயல்பட்டால் இன்றைக்கி கட்சி ஆட்சியை பிடிச்சிருக்கலாம். அந்த மாதிரி பண்ணலை. பல வாய்ப்புகளை இழக்க விட்ட கட்சி இப்போ என்ன செய்ய போகுதுன்னு கட்சி தலைமை தான் முடியும். அந்த சொல்கிற இடத்துல நான் இல்லை. நான் சொல்கிறத கேட்டால் அவங்களால ஆட்சிக்கு வர முடியும். இல்லை, எல்லாருடைய கருத்துக்களையும் வந்து கேட்பதுங்கிறது வந்து சாத்தியமான ஒன்றான்னு தெரியல. எல்லாருடைய கருத்துக்களே இல்லை. இதனால் இவன் செய்வான் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடும். அதை செய்யக்கூடிய தலைமைக்கு அந்த திறமை வேணும். இல்லைன்னா இருக்கிற நிலை தான் இருக்கும். எல்லாரையும் கேளுங்கன்றல, நான் எல்லாரும் அவங்க நினச்சாங்கன்னா இந்த நிலையே இருக்கட்டும், ஒன்றும் தவறு இல்லையே. இழப்பு எனக்கு அதிகம் இல்லை, இழப்பது எனக்கு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி தான் இந்த எலெக்ஷனில் இழப்பது காங்கிரஸுக்கு ஒன்றும் பெருசில்லை. அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுங்க, தே கேன் ப்ளே த கேம் ரைட். இந்த என்னங்க நாங்கள் இப்போ என்ன எத்தனை 18 எம்எல்ஏ வச்சுருக்கோமா? ஆமாம். சரி, பூஜ்ஜியத்துக்கு போயிட்டோம் வச்சுங்க, என்னங்க எங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஆகுது? இல்லை, ஒரு முறை இப்போ எதிர்கட்சி அந்தஸ்தே கூட இழந்தீங்களே. இழந்துட்டோம், அப்படியே இழந்துட்டோன்னு வச்சுக்கோம். என்ன எங்களுக்கு என்னால் என்ன நஷ்டமாக போகிறோம்னு கேட்குறேன் நான். மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை. ஆனால் உண்மைதான், நியாயமானது. திமுக ஆட்சிக்கு வரலன்னா நாங்கள் பூஜ்ஜியத்துக்கு போயிடுறோம். திமுக ஆட்சிக்கு வரலன்னா எங்களுக்கு இழப்பு ஜாஸ்தியா, திமுக இருக்க இழப்பு ஜாஸ்தியா? ஆனால் இப்போ இருக்க சூழல் கேட்ட கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லுங்கள். இல்லை, இழப்புங்கிறது அவரவர் கட்சிக்கு சார்ந்தது தான். கட்சியை சார்ந்தது. ஆட்சியிலேருந்து ஆட்சியை எழுந்துடுறாங்க திமுக, நான் பூஜ்ஜியத்துக்கு வந்துடுறேன். காங்கிரஸ் ஒரு பேச்சுக்காக பேசுகிறேன். அப்போது யாருக்கு பெரிய இழப்பு? இன்றைக்கி 18லேருந்து பூஜ்ஜியம் வரதால் காங்கிரஸுக்கு பெரிய இழப்பு இல்லை. ஆளும் கட்சியிலேருந்து இந்த எதிர்கட்சிக்கு வந்தால் திமுகவுக்கு பெரிய இழப்பு. அதை வந்து பேசுகிறவங்களுக்கு புரியணும். புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர முடியும். சரி, இறுதியாக நம்ம வந்து இந்த வெற்றி வாய்ப்பு நோக்கி நம்ம பேசுகிறோம். இப்போ 3 அணிகளாக வரும்னு நினைக்கிறோம். இப்போ இருக்க சூழலில் அப்படி தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி 3வது அணியாக இவங்க வருவாங்கன்னா, இப்போ இந்த அடிப்படையில் வந்து கலைஞர் செய்யாத ஒரு சாதனை ஒரு 2வது முறையாக ஸ்டாலின் வந்துட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக செய்வார். எங்கள் கூட இருந்தால், காங்கிரஸுடன் இருந்தால் நிச்சயமாக அதை செய்ய முடியும். அது காங்கிரஸுடன் இருக்கப் போகிறாரா என்று காங்கிரஸ் தலைமையும் என்னுடைய முதல்வர் கலைஞர் ஸ்டாலின் அவர்கள் தான் முடிவு செய்ய முடியும். நான் இல்லை. இடையில வந்து பாமக 2ஆக உடைஞ்சு இப்போ ராமதாஸ் எப்படி வேணாலும் போட்டேன். காங்கிரஸ் இருக்கின்ற இடம் வெற்றி பெறுகிறது. அதை நான் அடித்து சொல்ல முடியும். நான் ஐ எம் வில்லிங் டு பெட். இல்லை, நீங்கள் வந்து காங்கிரஸ் சார்ந்திருக்கிறதுனால சொல்கிறீங்க. உங்களுக்கான பேக்ரவுண்டு இல்லை, கிரவுண்ட் ஒர்க்கில் நீங்கள் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா? இல்லை, அதாவதுங்க நான் வந்து லாஜிக் இல்லாமல் பேசக்கூடிய ஆள் இல்லை. லெட்ஸ் லுக் அட் தட். காங்கிரஸிற்கு ஒரு 10% நீங்கள் போன ஒன்று கேட்டால் 2021 தேர்தலில் திமுகவை விட பெட்டர் ஹிட்டிங் பெர்சன்டேஜ் காங்கிரஸ். உங்களுக்கு அது தெரியுமா? அதாவது எங்களுக்கு கொடுத்த இதில் எவ்வளோ ஜெயிச்சோன்னா, ஏன்னா அந்த பாராளுமன்ற தேர்தலும் அப்போ சேர்ந்து நடந்தது, அதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இங்கே 25 சீட்டு கொடுத்தாங்களா? ஸோ அப்புறம் பாராளுமன்ற சேர்த்து 26 19 26 திமுக எவ்வளோ ஜெயிச்சு பார்த்தாங்க? அவங்க போய்ட்டு இது பாருங்கள், அவங்கள விட எங்களுக்கு ஒரு சதவீதம் ஜாஸ்தி தான். அது கூட்டணினால நிகழ்ந்ததுன்னு தான் சொல்கிறேன். உண்மைதான், நான் மறுக்கலையே. திமுக நிகழ்ந்தது. நீங்கள் வந்து ஒரே ஒரு மாதிரி இல்லை. திமுகவுக்கு எப்படி நடந்தது? கூட்டணி இல்லாமல் நடந்ததா? அது அசையாத கூட்டணி. எல்லாருமா மொத்தமாக எல்லாருமே கூட்டணியால் தாங்க திமுக. நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள், மக்கள் உங்களை பார்த்து சிரிப்பாங்க. ஏன்னா நான் உண்மையை மட்டும்தான் பேசுகிறேன். நிச்சயமாக நான் ஒப்புக்கொள்கிறேனே, திமுக இல்லாமல் ஒரு சீட்டு வராதுன்னு நான் ஒப்புக்கிறேன். காங்கிரஸ் வர முடியாது, வர முடியாது. மேபி கன்னியாகுமரியில் ஜெயிக்கலாம். ஆனால் காங்கிரஸ் இல்லாமல் திமுக ஆட்சி பிடிக்குன்னு சொல்லட்டும், தைரியமாக சொல்லட்டுமே. ஸோ எது நிதர்சனமான உண்மைன்னு தெரியும். அதனால் இந்த கூட்டணி வந்து காங்கிரஸ் எந்த இடத்துல இருக்கோ அந்த கூட்டணி வெல்லும். காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து இருக்கிற கூட்டணி இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம்.
அதில் ஒன்றும் சந்தேகம் வேண்டாம். ஏன்னா 2 தலைவர்களுக்கும் நல்ல உறவு இருக்குது. தொண்டர் மத்தியில் அந்த மாதிரி இல்லை, ஓரளவு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது திமுககாரங்களுக்கு ஒரு திமிர் உண்டு. தலைவர்கள் புரிஞ்சுக்கிறாங்க யாருக்கு இருவருக்குமே இருவரும் தேவை என்று தலைவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் திமுக தொண்டர்களுக்கு இருக்க திமிரால் காங்கிரஸ் எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க. முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறார் சாதனைகள் 100 வெல்வோம் 200 அப்படின்னு சொல்லி நிச்சயமாக செய்வார். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? காங்கிரஸுடன் இருந்தால் வாய்ப்பு இருக்கிறது. நிறைய கேள்விகளுக்கு நீங்கள் வந்து நிறைய நல்ல பதில் சொன்னீங்க. நான் நேர்மையாகவும் உண்மையாகவும் உங்களுடைய கேமராவை பார்த்து பதில் சொன்னேன். இன்றைக்கி மட்டும் இல்லை, என்றைக்குமே அப்படி தான் இருக்கேன். சில நேரங்கள் அது எங்கள் கட்சியிலாரங்களுக்கே பிடிக்கிறதில்ல, எங்கள் கூட்டணி கட்சியாரங்க பிடிக்கல. ஆனால் நீங்கள்லாம் என்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரே காரணம் உண்மையை மட்டும்தான் பேசுகிறேன், யதார்த்தத்தை பேசுகிறேன், லாஜிக்கலாக பேசுகிறேன். அதை தொடர்ந்து செய்வேன். இப்போ கடைசியாக இப்போ வந்து கசிந்த ஒரு தகவல் செல்வ பெருந்தகையை மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. எதுங்க இதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப எது வேணாலும் நடக்கலாங்க. அதான் ஏதாவது அதை செய்கின்ற இடத்திலோ அதை தெரிந்து கொள்கின்ற இடத்திலோ நான் இல்லை. எனக்கு தெரியாத விஷயங்களை பேசுகிறதில்ல. நான் மறுபடியும் லாஜிக்காக தான் பேசுகிறேன், உண்மையை மட்டும் பேசுகிறேன். எனக்கு தெரியாது, ஆனால் தெரியாதுன்னு சொல்கிறேன். நிறைய கேள்விகளுக்கு தகுதியான சரியான பதிலை தந்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இன்னொரு முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி.